இந்த இடம் சிங்கிரிபாளையம். சிங்கிரிபாளையத்தில் நாங்கள் கிருஷ்ணமூர்த்திக்கு கட்டு போடலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். அவனுடைய மணிக்கட்டுக்கிட்ட ஒரு சின்ன கிராக் இருக்குது. அந்த கிராக் குடிக்கிச்சு. இப்போ கடைசியாக மொட்டுப்பத்து கட்டு போடுவாங்க. இந்த மொட்டுப்பத்து கட்டு போடுறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம சிங்கிரிபாளையத்தில் இந்த பிளேஸுக்கு வந்திருக்கோம். நாங்கள் இந்த இடத்துல போடுற கட்டு கொஞ்சம் ஸ்பெஷலானது. ஏன்னா இங்கே தான் முதலாக ஸ்டார்ட் பண்ணாங்க கட்டு போடுறதுக்கு. இது ரொம்ப பழைய முறைப்படி கட்டு போட்டுட்ருக்காங்க. இவங்க தான் பரம்பரையாக போட்டுட்ருக்காங்க. முன்னாடி நிறைய கடைகள் இருக்கு, அதாவது நிறைய மருந்தகங்கள் இருக்குது இந்த இதுக்காக. ஆனால் அதையும் தாண்டி நம்ம இந்த வழியாக உள்ளே திரும்பணும் அப்படின்னோம்னா இங்கே தான் ரொம்ப ஃபேமஸ். இங்கே தான் கூட்டமும் இருக்கும். அதனால் ஒருவேளை நீங்கள் சிங்கிரிபாளையம் வர்றீங்க அப்படின்னா இந்த பக்கமாக கட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்க, நாங்கள் இங்கே எதுக்கு வந்தோம் அப்படின்னா கட்டு போடுறதுக்கு. அதையும் தாண்டி நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் சாப்பாடு. ஆமாம், நம்ம மீன் குழம்போட மீன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் கொடிவேரி அணை இருக்குங்க. வாங்க அப்படியே அங்கேயும் நம்ம போவோம். நாங்கள் ஆக்சுவலாக கொடிவேரி அணையில் மீன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொடிவேரி அணையில் கூட்டமே இல்லை, யாருமே அப்படின்னா வரத்தில்லைங்க. அதனால் நம்ம மீன் சாப்பிட்றது அப்படின்றது இன்றைக்கி இல்லை. அதனால் நாங்கள் போயிட்டு சமத்து பிள்ளையாக ரைஸ் டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்குறோம். இங்கே பாருங்கள், தண்ணி கம்மியாகிடுச்சு. இன்றைக்கி குளிச்சா சூப்பராக இருக்கும். கழுகுவார் இந்த கீழே தாங்க மீன் விற்பாங்க. இந்த மீன்லாம் சாப்பிட்டோம்னா செத்து போயிடும். நம்ம மேலே மீன் இருக்குதான்னு பார்த்தா கீழே போனோம்னா மீன் சாப்பிட்லாம். கீழே போய் சின்னோம்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும். அதான் மேலே இருக்குதான்னு பார்க்கலான்ட்டு வந்தோம். ஒரு சிலர் குளிக்கிறாங்க. நம்ம அதில் போயிட்டு உட்காந்துட்டு குளிக்கிறதுக்குலாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, டைமும் இல்லை. நம்மளுக்கு அப்படியே குளித்தாலும் வாய்க்காலுக்கு இது போய் குளிச்சுட்டு கிளம்புவோம். ஓகே, போகலாமா? நம்ம தலைவருக்கு மொட்டுக்கட்டு போட்டாச்சு. நீ அவ்வளோதான், ஒரு 20 நாளில் தலைவர் வேறு லெவல் வண்டி ஓட்ட போகிறாரு. ஓகே, நம்ம திரும்பவும் சாப்பிட்ற இடத்துல போய் மீட் பண்ணுவோம். ஏதோ ஒரு இடத்துல வாத்துவரல் சிக்குமா சிக்காதானே தெரில. 3 மணி ஆக போகுது. அதுக்குள்ளே நாங்கள் போய் வாத்துவரல் சாப்பிடலான்னு போகிறோம். வைக்கால் மேட்டில் மணிமலையிலிருந்து போயிட்டுருக்குறோம். நாங்கள் இன்னும் கேஜி வளசில் இருக்குது வாத்துக்கடை. அங்கே போகிற அப்படின்னம்னா கோபிச்செட்டி வளையத்துலேருந்து கிளம்பி, அதாவது சிங்கிரி வளையத்துலேருந்து கிளம்பி ஏன் நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னம்னா, ஏன்னா அங்கே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி ரேஷன் அரிசியில் தான் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்குங்க. ரேஷன் அரிசி இட்லி சுட்டு சாப்பிட்ருக்கீங்களா? ரேஷன் அரிசி ஊற வச்சு அதில் இட்லி ஆட்டி சாப்பிட்றது வேறு லெவல் டேஸ்ட்டாக. ரேஷன் அரிசியில் இட்லி சுட்டு சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே நிறையா பக்கம் வாத்துக்கறி அது இது நிறைய இருக்குது. அதை தாண்டி அங்கே போகிறோம் அப்படின்னோம்னா அந்த வாத்துக்கறி டேஸ்ட்டுக்காக தான் போகிறோம். இங்கே தான் இந்த இடத்துலையும் ஒரு வாத்துக்கறி, இந்த இடத்துல இந்த கடையும் வாத்துக்கறி கடை தான். இந்த கடையிலையுமே இந்த கடையும் அவங்க தான் செய்கிறாங்கிற மாதிரி மச்சன்னு ஒருத்தர் சொன்னால் அது எப்படின்னு தெரில, சாப்பிட்றது தெரியலாம். கிட்டத்தட்ட நாங்கள் இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் போகணும். தென்னை மரத்தோப்புக்கு நடுவில் போகிற ரோட்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம். டேர்னிங், இந்த டேர்னிங் ரொம்ப ரிஸ்கியான டேர்னிங். உப்புப்பாளையம் கேஜி வளர்ச்சி 3 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கு. 3 4 3 தானே இருக்கும். 3 தான் போட்டுருந்துச்சு. ரயிலில் 3 போட்டுருந்துச்சு, அந்த பக்கம் ஒரு 4 போட்டுருந்துச்சு. எதுக்கு போட்டுருக்குன்னு தெரியல.
இந்த இடத்துல ஒரு சாமி கோயில் இருக்கு, கருப்பண்ணசாமி கோயில். காவல் போலீஸை காவலுக்கு போட்டுருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், போலீஸ்க்கு அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. அதனால் போலீஸ் காவலுக்கு வச்சா மக்கள் பயந்துக்கிட்டு உள்ள எதையும் ஓப்பன் பண்ணி எதையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ரேஞ்சர் பார்த்தையா, அவங்க யார்? ரேஞ்சர் தானே. அவங்க எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல, ஃபோட்டோகிராஃபரோட போகிறாங்க. இனிமேல் ஏதாச்சும் வனவிலங்குகள் இருக்குது, ஒரு வேளை செத்து போச்சு அப்படின்னா அதுக்காக ஃபோட்டோகிராஃபரோட போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு ப்ரூஃபுக்காக. அதுக்காக போயிட்டுருப்பாங்க போல். இந்த மலை ஹில்ஸ் பக்கத்தில் இருக்குல்ல, இந்த ஹில்ஸ் ஒட்டி நிறைய வனவிலங்குகள் சுத்தம். அதனால அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அங்கே இருக்கிற மக்களை அதை அப்புறப்படுத்துறதுக்கு பயப்படுவாங்க. அதனால் இங்கே ஒரு கோயில் கொடுப்பார். இதுவும் நல்ல விசேஷமாக இருக்கும். இதுவும் நல்ல விசேஷம் கொண்ட கோயில். அசோக் செல்வன் ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய வீடு இந்த இடத்துல இருக்கு. பார்த்தீங்கன்னா கேமரா இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கா, அது அவரோட வீடு தான். இதுதான் பழைய வீடு. கேமராவில் மாட்டிருக்காங்க பாருங்க. எல்லாம் நல்லா கிராண்டாக பண்ணிட்டாங்க. முதல்ல இதெல்லாம் இல்லை. இது அவருடைய தோப்பு. அசோக் செல்வன் ஆக்டரோடைய வீடு தோப்பு இதுதான். இது எப்படி தெரியும் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டுருக்கப்போ கொரோனா டைமில் டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு பையன் வந்தால், அந்த பையன் தான் பார்த்துட்டு இதுதான் அசோக் செல்வன் செல்ஃபி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. அப்போ அசோக் செல்வன் கூட இன்னொரு ஆக்டரும் இருந்திருக்காரு. அவர் கண்ணாடி போட்டு வேறு நிறைய அவரும் சூப்பராங்க. அவர் காமெடி இந்த மாதிரி கொஞ்சம் பேசுவாரு. அந்த ஆக்டர் தான். நான் வந்துட்டு உங்களுக்கு கீழே ஃபோட்டோ கொடுக்குறேன். ஆக்சுவலாக நாங்கள் வாத்து வருவாள் இருக்கும் அப்படின்னு நம்பி போயிட்டுருக்கோம். அதான் க்ளோஸ் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் கிட்டத்தட்ட இதுக்காக 1 2 3 கடையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்தோம். 3 கடையை நாங்கள் உட்காந்து இருக்கோம். ஆட்டோ நிற்கிது, அழகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேவரட் வாத்துக்கறி வந்துடுத்து. நம்ம அதில் இட்லியை தொட்டு சாப்பிட்றோம். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சூப்பரான டேஸ்ட்டு. இங்கே மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து எங்கேயுமே கிடைக்காது. எல்லாமே நல்லா காரம், உப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக சுருக்குன்னு இருக்கும். ஒரு டைம் கூட டேஸ்ட் வந்து இங்கே மிஸ் ஆனதே கிடையாதுங்க. அங்கங்கே ஒரு சில கடையில் ஒரு நாள் டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு சில டைம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. டேஸ்ட் எப்பவும் போல் நார்மலாக தான் இருக்கும். எந்த ஒரு டேஸ்ட்டில் சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டாங்க. கரெக்டாக உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இங்கே பல வருடங்களாக இவங்க கடை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஆத்தாவும் ஒரு ஐயனும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் சின்ன பையனாக இருந்தால் அப்படிச்சே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஃபோன் கூட கிடையாது. ஃபோனில் வந்து கூப்பிட்டு ஆர்டர் பண்ணால் கொடுப்பாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதில் ஃபோன் இருக்குது, ஆனால் அவங்க வந்து அவங்களோட பர்சனல் யூஸுக்கு தான் வச்சுருக்காங்க. வந்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு போய்க்கலாம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே எங்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் நிறைய பேர்த்துக்கு தெரியும். அதனால் நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிடுவாங்க. நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்து சாப்பிட்றோம்னா இங்கே எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் நாங்கள் அங்கே எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து சாப்பிடுவோம். அதுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்தோம். வேறு லெவல் டேஸ்ட்டு. பாருங்கள், இது ஓட்டு வீடு தான் அது. இந்த ஓட்டு வீட்டில் ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 ரூம் சைஸில் அந்த வீட்டுக்குள்ளே தான் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இட்லி, வறுவல், அப்புறம் வாத்து குழம்பு, இது மட்டும்தான் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. ஒரு வேளை நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க
கேஜி வலஸ் பக்கத்தில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கடையில் வந்து ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு குழம்பு கொடுப்பாங்க. அந்த குழம்போட இந்த மாதிரி இட்லி அந்த வாத்து கிரேவியோடவே வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் சப்புன்னு போயிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த வாத்து கிரேவியோடவே வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு வேளை நீங்கள் முன்னாடியே இட்லியை சாப்பிட்டு அதுக்கப்புறமா வாத்து சாப்பிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா வேணால் ஓகே. ஆனால் நீங்கள் இட்லியோடு சேர்த்து சாப்பிடுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக சாப்பிட்டாச்சோம். நாங்கள் அப்படி நின்று கிளம்புறோம். அடுத்தது நம்ம எப்பவும் போல் போயிட்டு அடுத்தது மகேந்திர ஒரு டின்னர் டைம் இருக்குது. டீ டைம். ஒரு அண்ணா வந்து கடையில் வந்துட்டார். அவர் வந்து டீ குடிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பேக்கரியில் போய் சாப்பிடுவோம். ஓகே கைஸ், நம்ம டீ கடையில் போய் மீட் பண்ணுவோம். இன்னைக்கு கிருஷ்ணமூர்த்திக்கு ஆஃப் பண்ணால் அப்படி ஒரு ஆப்பு நான் சொல்லுவேன். ஆமாம், அது வந்து அவங்க இது கிருஷ்ணமூர்த்திக்கு பாதாம் அன்பளிப்பு பாதாம். நாங்கள் ரோஸ் பிளாக் ஃபாரஸ்ட் சாப்பிட்டுருக்கீங்க? இப்போ சாப்பிட்ருக்கேன், இட்லிக்கு சாப்பிட்ருக்கீங்களா? இறந்துரு எல்லாம் கேஸாக இருந்தால் தான் அப்படி மேலே அப்படியே கொஞ்சம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஒன்று. அது எவ்வளோ பீஸு? 60 ரூபா. ஸ்பூன் தர மாட்டீங்களா? ரெண்டு ஸ்பூன் ட்ரீட் வைக்கிறவன் தெரிய மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு அப்படியே தள்ளி விட. யாரில் வந்ததோ அவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க நல்லவங்க அப்படின்றதுனால அவங்க எனக்கே கொடுக்குறாங்க. அதனால எல்லாரும் மகேந்திரனுக்கு ஒரு லைக் போட்டு வெளியில் வர மாட்டேங்க. ஐஸ்கிரீம் தான் 10 ரூபா ஐஸ்கிரீம் வாங்கிருக்கோம் சொன்ன மாதிரி. இல்ல இல்ல இந்த நாலூர் மண்ட கம்பெனி சொல்லிவாரு மஞ்சள் அரைச்சி ஹெல்த்தி ப்ராடக்ட்னா
அழகு சாதனை பொருட்கள் வரனாரா பேக்கரிக்கு ரந்தன் ஆனால் எனக்கு அனுப்பிச்சாரா என்னது அன்னைக்கு 2 பேரும் உட்காந்து டீ சாப்பிட்டு அகே அவ்வளோதானா பரவாயில்ல மதி எடுத்துக்கா அதுக்கு நான் இன்னொரு ஐடியா வச்சுருக்கேன். ஒன்றும் அவ்வளோ பசையா இல்லையா? உன்னோட நல்லா இல்லையா? பெரிய பேன்லாம் எடுத்துட்டோம். வேண்டான்னு ஓட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி இது எடுப்பான்னு தெரிஞ்சுட்டா ஃபஸ்ட் எல்லாத்தையும் ஆமாம் நல்லா வேகாம ஒயிட் பாருங்க சரியான பதத்தில் இருக்கும் ஒயிட் ஆமாம் வந்து நாங்கள் ஆதார் கார்டு சொல்லிங்களா ஆதார் கார்டு பண்ணீங்களா பரவாயில்ல இன்னைக்கு சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படியா? நல்ல வேலை கேக்குது முட்டை கீழே டைல்ஸ் எண்ணெய் எப்படிலாம் நாளின்னு சொல்ல தனியாக நீ வந்து போயிட்டு தான் நீ நல்லா தோக்கும் எண்ணெய் மட்டும் வேண்டியது இல்லையா? இன்னும் மொட்டு போட்டு கட்டு போட்டாங்க. அதாவது அது வெள்ளைக்கருவில் ஊற வச்சு அதில் துணி வச்சுருப்பாங்க. அந்த துணி எடுத்து ஃபஸ்ட்டு சுற்றி அதுக்கு மேலே இந்த வெள்ளை துணி சுற்றி கை கூட்டிட்டு எக்ஸ்ட்ரா பார்த்தாங்களா கூட்டி வச்சுக்கலாம். வீக்கம் உடஞ்சிச்சு வச்சுங்களா? ஆமாம் அது கொஞ்சம் இதாகதான் நீ எண்ணெய் ஊற்ற ஊற்ற எரிக்கிறதில்ல, அதனால பிளட் சர்க்குலேஷன் அப்படியே காளி இன்னைக்கு ஆக்சுவலாக ஆஃப் உனக்கு வைக்கலான்னு பார்த்துச்சு, ஆனால் அவனே தலையிடுவான்னு நான் நினைக்கல. டெல் ஆஃப் T3000 i5 12th gen லேப்டாப் வந்து சேல்ஸுக்கு இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 16 GB ரேமோட 512 GB NVIDIA 512 GB இது இருக்குது மெமரி.
22 inches Dell LED monitor. லிமிட் இன்னைக்கு லிமிட் கொஞ்சம் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்குது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. चलो கிருஷ்ணமூர்த்தி பஞ்சாயத்து எலெக்ஷனில் நின்னான்னா எப்படி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? தோத்துருவாங்க. எப்படி சொல்கிறேன்? கிருஷ்ணமூர்த்திக்கு அவங்க ஊரே ஆப்போசிட்டில் இருக்குது. வாய்ப்பு இல்லையே, ஊர் ஆப்போசிட் நினைக்கல. அத்தவைய மோகன் கார்த்தியன் மோகன் அங்கேயே குழி பறிச்சு உனக்கு புதைச்சிருவாரு. கார்த்தியன் அத்தவைங்க எனக்கு இந்த ஊருக்குள்ள யாரை வேணாலும் நம்பலாம், ஆனால் மோகன் நம்பினா அவ்வளோதான். அவங்க அப்பா அம்மா அப்பாவோட அம்மா அம்மா எங்கள் அம்மாவோட அம்மாவை கூட போனீங்க. ஓகே காய்ஸ், நம்ம காணொளி இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ இலா விலாக்.